வணக்கம். என் பேர் வேதா ராமகிருஷ்ணன். நான் கோபால் தமிழ் பள்ளியில் 7ஆம் நிலை படிக்கிறேன். என் கட்டுரையின் தலைப்பு வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவம். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய நூல். இந்த நூலில் 1330 குறள்கள் உள்ளன. இந்த நூலுக்கு 2 வேறுபெயர்களும் உண்டு. முதல் வேறுபெயர் ஈரடி நூல். இது ஏனென்றால் திருக்குறளில் 2 வரிகள் உள்ளன. இரண்டாம் வேறுபெயர் முப்பால் நூல். இது ஏனென்றால் திருக்குறள் 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் வகை அறத்துப்பால். அறத்துப்பால் நேர்மையை பற்றியது. இரண்டாம் வகை பொருட்பால். பொருட்பால் செல்வத்தை பற்றியது. மூன்றாம் வகை இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் அன்பை பற்றியது. நான் என் கட்டுரையில் 6 தலைப்புகளை பற்றி பேசப் போகிறேன். முதல் தலைப்பு கல்வி. கல்வி மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. திருவள்ளுவர் திருக்குறளில் கல்வியை பற்றி நிறையாக எழுதியுள்ளார். நேரமின்மை காரணமாக நான் ஒரு தலைப்புக்கு ஒரு குறள் மட்டுமே விளக்குவேன். இதற்கான குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதற்கான பொருள் கற்கும்போது அதை முழுவதையும் கற்க வேண்டும். கற்றபின் அதை தொடர்ந்து நடக்க வேண்டும். அடுத்த தலைப்பு அன்பு. நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் மற்றும் எல்லோருக்கூடயும் பழக வேண்டும் என்றால் அன்பு தேவை. இதற்கான குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எல்லாம் உரியர் பிறருக்கு. இதற்கான பொருள் அன்பு இல்லாதவர் எல்லாத்தையும் என்னதே என்று நினைப்பார். ஆனால் அன்புள்ளவர் தன்னையே பிறருக்கு கொடுப்பார். அடுத்த தலைப்பு ஈகை. ஈகை பிறருக்கு உதவி செய்வதை பற்றியது. இதற்கான குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்ற அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதற்கான பொருள் ஈகையின் சிறந்தது ஏழைகளுக்கு பசியை போக்குவது. இது தவத்தை விட சிறந்தது எனவர். அடுத்த தலைப்பு வாய்மை. எப்பொழுதும் எந்த இடத்திலையும் பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் வாய்மை. இதற்கான குறள் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதற்கான பொருள் நம் உடலை நீரால் சுத்தப்படுத்தலாம். ஆனால் நம் மனம் சுத்தமாக இருக்கணும் என்றால் நாம் பொய் சொல்லாமல் இருக்கணும். அடுத்த தலைப்பு கடின உழைப்பு. நாம் வாழ்க்கையில் தோத்தாலும் ஜெயித்தாலும் நம் முயற்சி விடக்கூடாது. இதற்கான குறள் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இதற்கான பொருள் முயற்சி இருந்தால் நம் வாழ்க்கையில் எதை வேணால் சாதிக்கலாம். அடுத்த தலைப்பு செய் நன்றி அறிதல். யாராவது நமக்கு உதவி செய்தால் அதை பாராட்டி மறக்காமல் இருக்கணும். இதற்கான குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதற்கான பொருள் ஒருவன் நமக்கு நல்லது செய்தால் அதை மறக்காமல் இருக்கணும். ஒருவன் நமக்கு கெட்டது செய்தால் அது அப்பவே மறக்கிறது தான் நல்லது. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதனுக்காக மட்டுமில்ல, இந்த நூற்றாண்டின் புதிய தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் வாழ்வியல் நூல். திருக்குறள் கருத்துக்கள் இனம் மொழி நாடு ஆகிய எல்லைகளை கடந்து மனித வாழ்க்கையை வளப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.